இந்த மாதம் அதாவது ஏப்ரல் 19 நடந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தலை நிறுத்த வேண்டும், அங்கு மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அங்கிருந்த வாக்காளர்கள் பலரது பெயர் விடுபட்டு போனது. மீண்டும் அங்கே மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் சிலர். ஆனால் தேர்தல் கமிஷன் இதற்கு தெளிவான முடிவை கூறிவிட்டது. வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பொழுதே வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள், அதாவது சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று தேர்தல் கமிஷன் ஏற்கனவே கூறிவிட்டது. அப்போதே சரிபார்த்திருக்க வேண்டும் வாக்காளர்கள். கோயம்புத்தூர் வாக்காளர்கள் சிலர் இதற்கு தவறிவிட்டார்கள். தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்று யாரும் பார்க்கவில்லை. ஆகையால் சிலரது பெயர் விடுபட்டு விட்டது. இதற்கு தேர்தல் கமிஷன் ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது, வாக்காளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் தெளிவாக கூறிவிட்டது. ஆகவே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இல்லை. அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு சிலர் 1,00,000 பேருக்கு மேல் வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் அங்கே மீண்டும் வாக்களிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்போது இருக்கிறது. தேர்தல் கமிஷனும் இது பற்றி தெளிவாக கூறிவிட்டது. நீதிமன்றமும் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்துவிடும் என்றுதான் கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இந்தியா கூட்டணி, அதாவது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்று ஒன்று உருவாகி இருந்தது. அதில் நமது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், இப்படி ஒரு சிலர் அந்த கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் தேர்தல் நடக்கும் சூழலில் இந்த கூட்டணி மீண்டும் விரிசல் விட்டுவிட்டது. கடந்த தேர்தலில் கேரளாவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த தேர்தலிலும் அதே கேரள வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. ஆனால் அவருக்கு எதிராக அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கேரள முதல்வர் பினராயி விஜயனே ராகுல் காந்திக்கு வாக்களிக்காதீர்கள் என்று கூறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரே ராகுல் காந்தி தோற்கடிக்கப்படுவார் என்று தெளிவாக கூறிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் ராகுல் காந்தி அங்கே வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட சூழல்தான் கேரளாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பின்னடைவில் தான் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் கேரளாவில். அதோடு இல்லாமல் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் காங்கிரசுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று கூறி வருகிறார். நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு போடும் ஓட்டு அது பிஜேபிக்கு போடும் ஓட்டு என்று கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார் மம்தா பானர்ஜி. அதாவது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார் மம்தா பானர்ஜி. இப்படிப்பட்ட சூழல் தான் நிலவுகிறது காங்கிரஸ் கூட்டணியில், அதாவது இந்தியா கூட்டணியில். இப்படி இருக்கையில் எப்படி அங்கே ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக முடியும்? அதனால் மீண்டும் இந்தியாவின் பிரதமராகும் வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு தான் அதிகம் இருக்கிறது. அவரது கூட்டணி தான் இப்போது மிகவும் வலுவான கூட்டணியாக இந்தியாவில் இருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த நிலைதான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பெண்மணியும் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் சுமார் 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த தேர்தலிலும் இதே வாக்காளர்கள் தான் இருந்தார்கள். இப்போதும் இதே வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. மக்கள் நீதி மையம் சுமார் 1,50,000 வாக்குகள் வாங்கியிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடாததால் அந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்தியா கூட்டணி எப்படி இந்தியா முழுவதும் வலுவிழந்து கலகலத்து போய் கிடக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ்
கூட்டணி அதாவது திமுக கூட்டணி வலுவிழந்து கிடக்கிறது. ஆனால் பிஜேபி கூட்டணி இந்தியா முழுவதும் வலுவாக இருக்கிறது. அதனால் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. இந்த நிலைதான் தமிழகத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் தொகுதியில் பிஜேபி அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அவர் சுமார் 1,50,000 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. தமிழக உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வைத்தான் நடத்தி தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ரகசியமாக தகவல்கள் அனுப்பி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. இந்த தொகுதியில் அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபி சார்பில் வெற்றி பெற்று அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அண்ணாமலைக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்று உறுதியாக தெரிந்துவிட்டது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் அண்ணாமலை ஐபிஎஸ் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் டெல்லியில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை ஐபிஎஸ் ஏற்கனவே போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி தனது திறமையை நிரூபித்தவர். அதனால் அவர் பாராளுமன்ற தொகுதியில் அதாவது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்தியாவின் கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக தகவல்கள் டெல்லியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அண்ணாமலை ஐபிஎஸ். அவருக்கு அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியை வழங்குவதற்கு டெல்லி பிஜேபி தலைமை முடிவு செய்து விட்டது. அதற்கான அறிவிப்பையும் ரகசியமாக தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டது டெல்லி பிஜேபி தலைமை. ஆகவே அடுத்து அமையவிருக்கும் இந்தியாவின் அமைச்சரவையில் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டராக பதவியேற்க இருக்கிறார் அண்ணாமலை ஐபிஎஸ். இதுதான் டெல்லி வட்டாரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் பரபரப்பான தகவல். தற்போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்கிறார். கடந்த முறை இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். பச்சை தமிழரான நிர்மலா சீதாராமனுக்கு பிறகு அண்ணாமலை ஐபிஎஸ் பச்சை தமிழர் ஒருவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது பாராட்டுக்குரியது. இந்த செய்தி தமிழக பிஜேபி வட்டாரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக பிஜேபி நிர்வாகிகள் மத்தியிலும் தமிழக பிஜேபி தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலைக்கு கிடைக்க இருக்கும் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி. வரப்போகும் மே 4ஆம் தேதியன்று தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதி மக்கள். அதோடு இல்லாமல் இந்தியாவில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் கோயம்புத்தூர் தொகுதி முடிவை எதிர்பார்த்து பரபரப்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தேர்தல் முடிவாகத்தான் இருக்க போகிறது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. அடுத்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.